நீ திருந்த மாட்டல, நீ திருந்தவே மாட்ட. இன்னைக்கு எப்படி மாலத்தீவு நாங்க பண்ணது தப்பு தான், இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம்னு இந்தியா கிட்ட திரும்ப வந்தாங்களோ, அதே மாரி ஒரு நாள் நீங்களும் வரத்தான் போறீங்க பாருங்க. இதுதான் கூடிய சீக்கிரத்துல வந்து நடக்க போது. இப்படி வந்து நம்ம வங்கதேசத்த பார்த்து சொல்ற மாரி தான், இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு எதிரா என்ன பண்ணலான்னு, ட்ரோன் வாங்குறது என்ன, அவங்களோட படைபலத்த ஸ்ட்ராங் பண்றது என்ன அப்படின்னு அவங்களோட படைபலத்த அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. இத இன்னுமே அதிகப்படுத்துறதுக்கு, இப்ப வங்கதேசம் வந்து துருக்கி கிட்ட இருந்து லைட் டேங்க்ஸ் வாங்க போறாங்களாங்க. அது 1 இல்ல, 2 இல்ல. மொத்தம் 26 டேங்க்ஸ வந்து வாங்க போறாங்களாம். இப்ப இந்த ஒரு தகவல் தான் இப்ப வந்து வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. இத வந்து சொன்னவுனே ஒரு சில பேர் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்டின்னா, "என்னப்பா வங்கதேசம் இப்படியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு முன்னாடி தான் துருக்கி கிட்ட இருந்து TB2 ட்ரோன்ஸ வந்து வாங்குனாங்க. வாங்குனது மட்டும் இல்லாம, அத கரெக்ட்டா இந்திய வங்கதேச எல்லைப் பகுதியில வந்து நிறுத்தி, தேவையில்லாம இந்தியாவுக்கு வந்து குடைச்சல் குடுத்தாங்க. இப்ப அதுக்கடுத்து, இப்ப வந்து டேங்க்ஸ் வேற வந்து வாங்க போறாங்களாம். இப்படியே போச்சு அப்புட்ன்னா, இந்திய வங்கதேச உறவுகள் ரொம்ப மோசமாயிரும் போலயே அப்படின்னு, இது மாரி நெறைய பேர் வருத்தத்த வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும் துருக்கி கிட்ட இருந்து துல்பார் லைட் டேங்க்ஸ தாங்க வந்து வாங்க போறாங்க. இந்த ஒரு டேங்க்ஸ வந்து துருக்கி நிறுவனமும், இத்தாலி நிறுவனமும் சேர்ந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. இப்ப வங்கதேசம் மட்டும் துருக்கி கிட்ட இருந்து வந்து இந்த டேங்க்ஸ் வாங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ட்ரோன்ஸ் வாங்கி அடுத்தபடியா இந்த டேங்க்ஸ் வாங்குற மாரி வந்து இருக்கும். இப்ப இந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அச்சுறுத்தலே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் படைபலத்துல 4வது இடத்துல வந்து இருக்கோம். ஆனா வங்கதேசம்லாம் பின்னாடி தான் வந்திருக்காங்க. இதே இவங்க வந்து துருக்கி கிட்ட இருந்து 26 டேங்க்ஸ வாங்குனா கூட, இவங்க கிட்ட எண்ணி பார்த்தா ஒரு 300 டேங்க்குக்கு மேல தான் வந்து இருக்கும். ஆனா நம்ம இந்தியா கிட்ட எத்தன டேங்க்ஸ் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 4000 டேங்க்ஸ்க்கு மேல வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்தியா கூட வங்கதேசத்த கம்பேரே பண்ண முடியாதுங்க. அப்புறம் ஏன்பா வங்கதேசம் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இப்ப வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும், அப்படியே அவங்களோட பங்காளி நாடான பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாகிஸ்தானும் இதே மாரி தான் வந்து பண்ணுவாங்க. ஒரு பொருள வந்து அவங்களோட படைபலத்துக்கு வாங்குறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு எக்யூப்மென்ட் தேவையா? இத வாங்கணுமா? அப்படின்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்தியா கிட்ட இது இருக்கா? அப்ப எங்களுக்கும் இது வேணும். இந்தியா இது வாங்கியிருக்காங்க, அப்ப நாங்களும் இது வந்து பண்ணுவோன்னு, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தியா கூட போட்டி போட்டு பண்றேன்னு, இது மாரி ஒரு பூச்சாண்டி காமிக்கிற வேலைய தான் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதே வேலைய தாங்க வந்து வங்கதேசமும் வந்து பண்றாங்க. நீங்க பாருங்க, வங்கதேசம் பண்ற வேல ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா? ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரோன்ஸ் வாங்குனாங்க, அத எல்லைப் பகுதியில வந்து நிறுத்துனாங்க. அதனால சல்லி பைசாவுக்கு வந்து பிரயோஜனம் இல்ல. அதுக்கப்புறம் வங்கதேசம் என்ன சொன்னாங்க? நாங்க வந்து சீனா கிட்ட இருந்து ஜேடன்சி போர் விமானங்கள் வாங்க போறோம்ப்பா. எங்க கிட்ட போர் விமானங்கள் கம்மியா இருக்கு. அதனால இத வச்சு எதிரி நாடுகளுக்கு சவால் விட போறோம்ன்னு சொன்னாங்க. அது அப்படியே கிடப்புல போயிருச்சு. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கப்புறம் வங்கதேசம் என்ன பண்ணாங்க? நாங்க வந்து ஒரு பெரிய ராணுவ பயிற்சிய வந்து பண்ணுவோம் அப்படின்னு, வங்கதேசத்தோட முப்படைகளை வந்து வச்சு பெரிய ராணுவ பயிற்சி வந்து பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்புட்ன்னா, எங்களோட படைபலமும் ஸ்ட்ராங்கா தான்ப்பா இருக்கு. நீங்க அவ்வளோ ஈஸியா எங்கள தொட்ற முடியாது. நீங்க எங்கள தொட்டீங்க அப்புட்ன்னா, நாங்க திரும்ப பதிலடி குடுப்போம் அப்படின்னு சொல்லாம இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி சொல்றாங்க. ஆனா இவங்க என்னதான் வந்து பண்ணாலும், இத பத்தி இந்தியா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லங்க. நம்ம சீனா நம்மகிட்ட வாலாட்டுனதுக்கே அவங்களோட வால ஒட்ட நறுக்கி விட்டுட்டோம். இப்படி இருக்கும்போது, நமக்கு வங்கதேசம்லாம் எம்மாத்தரம். அதனால வங்கதேசத்த பொறுத்தவரைக்கும், அவங்க இந்தியா கிட்ட அடக்கி வாசிச்சா நல்லது. அத விட்டுட்டு தேவையில்லாம இந்தியாவ சீண்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல நம்ம வங்கதேசத்த ஒரு பொருட்டா மதிக்கலனா கூட, துருக்கிய கொஞ்சம் கவனமா வந்து பார்க்கணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கும், துருக்கிக்கும் உறவுகள் மோசமா இருந்தாலும், இப்ப கொஞ்ச நாளாவே இந்திய, துருக்கி உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் சுமூகமா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா யுஎன்எஸ்சி மீட்டிங்ல கூட துருக்கி அதிபர் எர்டோகன் வந்து அதிசயமா காஷ்மீர் விஷயத்த பத்தி பேசவே இல்ல. இதெல்லாம் பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பரவாயில்லையே துருக்கி பாகிஸ்தான வந்து கழட்டி விட்டாங்களே, இந்தியா வழிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு தான் வந்து நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா பாருங்க, இப்ப துருக்கி வந்து ஃபர்ஸ்ட் வங்கதேசத்துக்கு ட்ரோன்ஸ் குடுத்தாங்க. இப்ப வந்து லைட் டேங்க்ஸ் வந்து குடுக்க போறாங்க. இத வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம துருக்கிய வந்து கொஞ்சம் ஒரு அச்சுறுத்தலா தாங்க வந்து பார்க்கணும். துருக்கிய பொறுத்தவரைக்கும் அப்பப்போ ஒரு நிலைப்பாடுல வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க? நாங்க இந்தியாவுக்கு இனிமேல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணவே மாட்டோம். நாங்க இந்தியாவுக்கு வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ வந்து பேன் பண்றோம் அப்படின்னு, ப்ராப்பரான பேன கொண்டு வரலனா கூட, வாயால இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. அப்ப கூட நம்ம இந்தியா வந்து என்ன சொன்னோம் அப்புட்ன்னா, இவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ நமக்கு பேன் பண்ணா கூட நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்து வாங்குறோம்.
வாங்குறோம், நிறைய நாடுகள் கிட்ட இருந்து தான் வாங்குறோம். துருக்கி கிட்ட இருந்து எந்த பொருளையும் வாங்குறது இல்ல. இதனால எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல அப்படின்னு தான் வந்து சொன்னோம். ஆனா அதுக்கப்புறம் துருக்கி இந்தியா கிட்ட கொஞ்சம் இறங்கி வர வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்ப வங்கதேசத்துக்கு வந்து ஆயுதங்கள வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி துருக்கி இதே மாரி தான் பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸ் குடுக்குறது, பாகிஸ்தானுக்கு எக்யூப்மென்ட்ஸ் குடுக்குறது அப்படின்னு பாகிஸ்தான வச்சு இந்தியாவ எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதே மாரி பாகிஸ்தான் இடத்துல வங்கதேசத்த பார்க்குறாங்களோ அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகமா வந்திருக்குங்க. அதனால நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் துருக்கிய எப்படி வந்து கண்காணிக்கணுமோ, அது மாரி கண்காணிச்சுக்கிட்டா வந்து நல்லது. எப்படி ஃபர்ஸ்ட்டு வந்து துருக்கிய எதிர்க்கணும் அப்புட்ன்னா, நம்ம வந்து கிரீஸ் கூட சேர்ந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி துருக்கிய எதிர்த்தோம். அது மாரி ஸ்ட்ராட்டஜிஸ இப்ப இந்தியா ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது. ஒரு பக்கம் நம்மளோட அண்டை நாடு வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுல இருந்தாலும், நம்ம இந்தியாவ எவ்வளவுக்கு எவ்வளோ மாலத்தீவு வந்து எதிர்த்தாங்களோ, இப்ப அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியா கிட்ட வந்து மண்டியிட்டு, "எப்பா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும்னு" இப்படியெல்லாம் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மாலத்தீவு அதிபரா முகமது முய்சு பதவியேத்ததுக்கு அப்புறம், இந்தியாவுக்கு எதிரா என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியும். "உங்கனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க எங்க நாட்டுல இருந்தீங்க அப்புட்ன்னா, மாலத்தீவே இந்தியாவோட காலனி நாடா மாறிரும். அதனால ஃபர்ஸ்ட் இந்தியா அவுட் அவுட் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக எக்கச்சக்கமான வீரவசனத்தை வந்து பேசினாங்க. ஆனா இப்ப இதே மாலத்தீவு இந்தியா மாலத்தீவோட உறவுகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்ப்பா. பாதுகாப்பு துறையில நம்ம 2 பேரோட உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மாலத்தீவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் வந்திருக்காரு. காசன் மோனுமன் அப்படின்றவர் வந்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணி நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மாலத்தீவு நம்ம இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து எங்களுக்கு ஒரு சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து குடுக்கணும்னு. அந்த ஒரு ரெக்வஸ்ட்ட வந்து ஏத்துக்கிட்டு, நம்மளும் மாலத்தீவுக்கு ஒரு சில டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ வந்து குடுத்துருக்கோம். இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர வேடிக்கையா வந்திருக்குங்க. ஏன்னா இதே மாலத்தீவு உங்கனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொன்னாங்க. ஆனா அப்பேற்பட்ட மாலத்தீவு நம்ம கூட திரும்ப பாதுகாப்புத் துறைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்கு. இவ்வளவு ஏன் இப்ப மாலத்தீவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா? இவர் வந்து வேற யாரும் இல்லங்க. அப்துல் யாமீனோட சொந்தக்காரர் தான். இவரோட மாமா தான் அவராம். அந்த அப்துல் யாமீன் வந்து இந்தியாவுக்கு எதிரா எவ்வளோ தூரம் போராட்டம் நடத்தினாலும் தெரியும். இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் டீ ஷர்ட்ட போட்டு சும்மா இந்தியாவுக்கு எதிரான வசனங்களையே பேசிட்டு இருந்தாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு பார்ட்டிய சேர்ந்தவங்களே வந்து இப்ப திரும்ப வந்து இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. இப்ப எப்படி மாலத்தீவு திரும்ப இந்தியா கிட்ட வந்து மண்டிட்டாங்களோ, இதே மாரி ஒரு நிலைமை வங்கதேசத்துக்கும் வந்து வரும். வங்கதேசமும் அவங்க பண்ணது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, தெரியாம பண்ணிட்டோம் எங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்லங்க, பக்கத்துல இருக்கு. வேகமாவே இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.